காலையில் மணி 7 ஆகுது. வழக்கம் போல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நேற்று ராத்திரி நல்ல மழை, விடிய விடிய மழை பெஞ்சிருக்கு. இப்போ கூட மழை சாரல் தான் இருக்குது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ வழி அனுப்ப வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் போகிறாங்கன்னா மேலே நின்று பார்ப்பேன். ஒரு டர்ன் திரும்புகிற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் என்னோடய கேரளா அந்த ஸ்டோரி கேட்டிருந்தீங்க இல்லையா, ஃபுட்டு, அது ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் தான் அந்த ஸ்டோரி சொல்லுவேன், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் பண்ணாமல் கூட எதுவும் சொல்ல 1 2 விட்டுருவேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரே உங்களுக்கு சொல்லுவார் நான் என்னென்ன அமுக்கலம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அவர் சொன்னால் இன்னும் கூட நல்லாயிருக்கும், கேளுங்க. வழக்கம் போல் காலையில் சப்பாத்தி எங்கள் மூத்தாருக்கும் ஹஸ்பண்டுக்கும் தான். எங்களுக்கெல்லாம் பூரி. எங்கள் மாமியார் பாருங்கள் பப்படம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செஞ்சுட்டாங்க. எனக்கு, மாமியாருக்கு, பையனுக்கு 3 பேருக்குமே பூரி தான். மூத்தாருக்கு மட்டும்தான் சப்பாத்தி. என் ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு ஏர்லி மார்னிங் 6:45 கிளம்பிட்டார் இல்லையா, அதனால். குருமா தான் பண்ணியிருந்தாங்க. பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு நல்லா திக்காக குருமா பண்ணிட்டாங்க. எங்கள் மூத்தாரே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாரு. ஏன்னா அடுத்த வழிக்கு வரவே இல்லை. குருமா ஆனால் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் வர இனிப்பு தேங்காவாக எங்கள் சின்ன மாமியார் கொடுத்து விட்டுருந்ததா. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு குருமா. ஆனால் இன்னும் கொஞ்சமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதோடு பாருங்கள், டீ எங்கள் மாமியாருக்கு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் டீ வேணும் இல்லையா, அதனால் முன்னாடியே போட்டு வச்சாச்சு. எங்கள் மூத்தார் சுட சுட தண்ணியும் ரெடியாக இருக்குது. எப்போவுமே நம்ம வீட்டில் தண்ணி இப்படி தான் இருக்கும். இதை பாருங்கள், ரசத்துக்கு எங்கள் மாமியார் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இதில் கடலப்பருப்புலாம் போட்டு வச்சுருந்ததுனால நான் அதை எடுக்கவே இல்லை, வேறு நான் ட்ரை பண்ணிட்டேன். பால், பசும்பால் குழந்தைக்கு வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் காய்ச்சணும். இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க. ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு. பாருங்கள், மாமியார் வேலை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. கோதுமை இதை எடுத்து நான் கோதுமை அந்த டப்பாவில் கொட்டணும். எல்லாமே அது வெளியில் இருக்கும், அது அந்தந்த இடத்துல வைக்கணும். இங்கே வந்துட்டு சப்பாத்திலாம் பிரட்டினாங்களா, அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. உடனே தேய்ச்சி எடுத்துட்டா போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்களா, இதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி இதெல்லாம் எடுக்கணும். ஸோ வேலை இருக்குது, அதனால் சின்னதாக நான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. காலையில் மழையில் பூ எவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் மழைலாம் போயிருச்சுங்களா, கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. நான் பறிச்சிருவேன். நம்ம வீட்டு குப்பைக்காரனை வராரு. கொரோனா பீரியடெல்லாம் இவங்க வருவாங்களாம், நாங்கள் தவறு இருந்திருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் ஒரு ஆளுங்களை பார்க்கலாம் இல்லையா, ஸ்ட்ரீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. வந்துட்டு போகிறாங்க. இப்போ தான் காலையிலேயும் சாயங்காலம் ஆனால் மழை பெய்யுது, மதியம் ஆனால் நல்ல வெயில். இப்போ வெயில் நல்லா சுட்டரிக்குது. காலையில் பாருங்கள், தண்ணியாக இருந்த இடம் இப்போ நல்ல வெயிலாக இருக்குது. துணி காய போட வந்திருக்கேன். இன்றைக்கி விரியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். டெய்லி இந்த மாதிரி தான் துணி துவைச்சிட்டு இருப்பேன். 3-4 தடவை துணி துவைப்பேன். பாப்பா துணி இருக்குது இல்லைங்களா, ஸோ பாப்பாதே பார்த்திங்கன்னா நிறைய விழும் ஒரு நாளைக்கு. பையன் அப்புறம் நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, பெட்ஷீட்டு, பெட் கவரு எல்லாமே நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை நான் மேலே ஏறி வருவேன். நான் துணி காயப்போட்டு எடுக்கிறதுக்காகவே. டெய்லி நாங்கள் 2 வேளை குளிக்கிறோம் இல்லையா, காலையில் சாயங்காலம். அப்போ தோர்த்து வந்துட்டு நம்ம துவைச்சி போடணும். தோர்த்துன்றது டவல் தான். டெய்லியுமே டவலு எல்லாமே துவைப்போம். விரி துவைப்போம். பாப்பா இருக்கிறதுனால பெட்ஷீட்டு, விரி எல்லாமே துவைப்பேன். எவ்வளோ துணி விழுதுன்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு? ஐயோ. லன்ச்சு இன்றைக்கி முளைக்கொஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, பூசணிக்காயெல்லாம் போட்டு அது எங்கள் மாமியார் பண்ணியிருந்தாங்க. எங்கே பாருங்கள், நான் எங்கள் மாமியார் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறதுனால நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணுறதில்லன்னுட்டு. ஸோ வீடியோன்றதுனால நான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலி பார்த்தீங்களா, காய் கட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா. சாப்பாடு வடிக்கிறது, அவங்க வந்து குழம்பும் பொரியலும் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, அவங்க மலையாளம் இல்லைங்களா, நான் தமிழுங்களா. ஸோ என்னோடய ஃபுட்டு அவங்களுக்கு வராது, சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால தான் அவங்க ஃபுட்டு செய்யட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து சாப்பாடு வைக்கிறது, காய் கட் பண்ணி கொடுக்குறது, அவங்க கேட்குற பொருளெல்லாம் எடுத்து கொடுக்கலாம். நிஜமாலேங்க நின்று கூட சமைச்சிடலாம். ஆனால் அதை எடு, இதை பண்ண, அங்கே போ, அங்கே கொடு, இங்கே கொடு, ஐயோ. இந்த எடுபிடி வேலை செய்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நின்றுட்டு 10 பேருக்கு கூட சமைச்சு போட்டுடலான்னு நினைப்பேன். ஸோ எனக்கு இந்த எடுபிடி வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது சொன்னாங்கண்ணா, தயவு செஞ்சு நானே சமைச்சிடுறேன் ப்ளீஸ், நீங்கள் மட்டும் வெளியில் போயிருங்களேன் அப்படி சொல்லணும் தோணும். பட் ஓகே. ஈவினிங் டீ டைம். எங்கள் மாமியார் வந்து டீ குடிச்சிட்டு பப்படம் சாப்பிட்றாங்க. பையனை விளையாட நான் கீழே கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டார் எங்கள் கூட.
என்ன தம்பி நான் வீட்டு மேலே வந்து எட்டி பார்க்குறியே வர ஸ்டெடி கோ வழக்கம் போல் ஹஸ்பண்ட் வரும்போது போண்டா சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் எப்போவுமே வரும்போது வாங்கிட்டு வந்துடுவார் டெய்லியும். பாப்பாக்கெல்லாம் வேண்டாம். எங்கள் மாமியாருக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது உருளைக்கிழங்கு இருக்கிற மசாலா போண்டா சமோசா எங்கள் மாமியாருக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எங்கள் மூத்தார் நல்லா காற்று வருதுன்னு சொல்லிட்டு சும்மா ரிலாக்ஸாக படுத்துட்ருக்காரு மேலே வந்துட்டு. அவருக்காக நான் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் ஏதோ மொபைல் நோண்டுறாரு. இங்கே பாருங்கள் நான் டீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.